Hey guys, welcome to Broto Vloggers. Roto Vloggers. It's all about humanity. இன்ஸ்டாகிராமில் சொல்லி தம்பியை கூப்பிட்டு வந்துட்டேன். அது என்னன்னா எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்ஸ்டாகிராமில். நாங்கள் நிறையா பேசுகிறோமா, வீடியோ அது 1 மினிட்குள்ளே 90 செகண்ட்குள்ளே கொண்டு வர முடியல. ஸோ அதனாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி, அதுவும் எடிட்லாம் எஃபெக்ட்ஸு எதாவது போட வேண்டியது இருக்குது. யூடியூப் என்ன பண்ணிடுறான், 90 செகண்ட்ஸ் சுருக்குறேன்ட்டு எனக்குள்ள உள்ள அந்த விஜய் சித்து எல்லாத்தையும் தூக்கி டிலீட் பண்ணிடுறான். அப்படி வேற. ஸோ வந்துட்டு இனிமேட்டு புரோட்டோ விலாகர்ஸ் நாங்கள் ஊரில் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு வியூஸும் நல்லா தான் ஓரளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. 2 வீடியோ தான் போட்டிருப்போம். 2 வீடியோ தான் போட்டோம், நல்லா தான் போச்சு. ஆக்சுவலாக நான் அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே பிஸ்னஸ் சைட்லேயுமே அங்கெல்லாம் போய் நீ நல்லா தான்டா பண்ணுற, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை பூஸ்டப் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்போன்னு பார்த்தேன் கரெக்டாக இவன் யூகே கிளம்பிட்டான், நான் அங்கே இருக்கேன். ஸோ 2 பேருமே பண்ண முடியல. சரி தனித்தனியாக போயிட்டு இனிமேல் பண்ண முடியாது, விட்டுட்டு ப்ரோட்டோன்னு ஆரம்பிச்சிட்டோமா, தனித்தனியாக போட முடியாதுன்ட்டு அது அப்படியே அங்கேயே நிப்பாட்டிட்டோம். ஸோ வந்துட்டு அகெயின் வந்துட்டு இங்கே வந்துட்டு இருந்தோம். சரி ப்ரொஜெக்டர்லாம் வந்துட்டு டிவி போட்டு பார்ப்போம்ல, அதில் வந்து இந்த மாதிரி இவன் போட்டு விட்டான் அன்னைக்கு. எங்களோட வீடியோஸ் யூடியூப் 2 வீடியோவுமே பார்த்துட்டு இருந்தோமா. அதில் வேற இல்லை நான் அழகாக இருக்கேன், கேவலமாக இருக்கேன், இப்போ தான் நீ அழகாக இருக்கேன்னா சொல்லிட்டாங்க. கேவலமாக இருக்கும்போதே அவ்வளோ எல்லாம் லைக் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கும்போது அப்படின்னு ஒரு அல்ப ஆசையில் இங்கே இருக்கவங்களும் சொன்னாங்க. ஆக்சுவலி ட்ரை பண்ணுங்க, கண்டென்ட் நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. ஈவன் இவங்களாம் மலையாளி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து சர்ப்ரைஸ் வீடியோ, அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி தானே, அதில் கொஞ்சம் விளாக்ஸ் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அதுலேயும் சொல்லியிருக்காங்க சர்ப்ரைஸ் வீடியோ, அந்த கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒர்க் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ யூடியூப்பில் மேபி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணுறோம் மரம் கண்டினியூஸாக. ஈவன் இவங்களாம் வந்து என் கூட இருக்கவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க எல்லாமே மலையாளிஸு. அவங்க பார்த்துட்டே வந்துட்டு நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குது, எங்களுக்கு புரியுது, அழகாக இருக்குது, காமெடியாக இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லி திரும்பி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த யூடியூப் அக்கௌண்ட்டே நாங்கள் தொலைச்சிட்டோம், எங்கே போச்சு என்ன போச்சுன்னு தெரியல. நான் கூட ஸ்டெப் எடுக்கல, சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எடுக்கலாம், இதில் என்ன தான் கண்டென்ட்ரா சும்மாவே நொனன்றீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ நானும் அண்ணாவும் இங்கே இருக்கோம், யூடியூப் சேனல் நேமும் அதான். அண்ணா இல்லைங்க, லண்டனுக்கு வந்ததுக்கப்புறம் இவனுக்கு நான் தம்பி மாதிரி ஆகிட்டேன். எல்லாம் வந்து இவன் தான் என் அண்ணனான்னு கேட்குறாங்க. பெரிய உருட்டா இருக்குடா. உருட்டா சத்தியமா, நீயா தம்பி நான் அண்ணனா யாரா எனக்கு who feels like brother, எங்க பிரதர் இட்ஸ் மீ ரைட். இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் கணக்குல வர, நான் கட் பண்ணிடுவேன் வீட்ல. குச்சிரு ப்ரோ. அவங்க யாரும் எவ்வளவு மோஸ்ட்லி அவன் பார்க்க மாட்டான். ஒரு 400 பேர் பார்த்தா பெருசு, அதுல யாருன்னா ஒரு ஆளாச்சும் கமெண்ட் பண்ணுங்க யார் அண்ணமா இருக்கான்ட்டு. என் தம்பிங்க இருக்காங்கடா, என் தம்பிங்க இருக்காங்க. காசு கொடுத்தலாம் சொல்ல வைக்க கூடாது, தம்பிங்க இருக்காங்க டேய். காசு நம்பிலே அவங்களே இல்லடா, உன் ஃப்ரெண்ட்ஸே என் தம்பிங்க இருக்காங்கடா, அவங்களே சொல்றாங்கடா. அவங்க எல்லாம் நண்பா நண்பி பாத்துங்க, நான் தான். சரி ஓகே, இப்போ போவோம் கண்டென்ட்குள்ளே போவோம். பேசிக்கிட்டே இருக்கோம் என்னென்னா ஆக்சுவலாக. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டோம், லண்டனில் இருக்கோம். பழையபடி ப்ரோட்டோ விலாகர்ஸ்னால் அந்த பிரதர்ஸ் மோட்டோ விலாகர்ன்ற மாதிரி தான், ட்ராவல் சம்மந்தமான வீடியோ. ஸோ நாங்கள் அந்த ரிலேட்டடாக நிறையா கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு போகும் தெரியாது, ஏன்னா இன்ஸ்டாகிராம்லேயே நான் மந்த்லி ஒன்ஸ் தான் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது எந்த அளவுக்கு போகும் தெரியல, நான் பண்ணலான்னு ஒரு. கண்டிப்பாக ஃபுல்லாக போகாது, இது அப்பப்போ போகிறோம். என்னன்னா ஃபுல்லாக ஆரம்பிக்கும் போதே ஃபுல்லாக போகாது. இப்படிதான் ஒரு 10 வாட்டி ஆரம்பித்தான், 10 வாட்டி இல்லை 100 வாட்டி ஆரம்பித்தான். அட்லீஸ்ட் நான் ஆரம்பிச்சேங்க. இவன் என்னங்க பண்ணுறான் கேளுங்க, அதை கேளுங்க. விஜய் சித்து ஆஃப் திஸ் vlogடா வேற. விஜய் சித்து தான்டா மெயின். அங்க நாங்களாம் சும்மா கூட தான் நிப்போம். இந்த பாருங்க இப்ப vlog எடுக்க வாடான்னா இந்த வந்துட்டேன். இது எவ்வளவு நேரம் ஆக்கணும் தெரியுமா, 4 சட்டை மாத்திட்டான். இந்த சட்டை போட்டிருந்தேன், இன்னொன்னு போட்டேன், அப்புறம் கேமரா உமன் வந்து சொல்லிட்டாங்க இந்த ஷர்ட் நல்லா இல்லை அதே போடுனாங்க. ஸோ அதே திரும்பி போட்டு வந்து நிற்கிறேன். இந்த மாதிரி லேட் பண்ணி அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கு. சொல்லு, விஜய் சித்துனா அவர் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார், அப்படியே பசங்களாம் ஒன்று சேர்த்து அப்படி பண்ணுவார் அவர். சும்மா விஜய் சுத்துன்னு வாயில கையில ஆட்டினா பார்த்தாரு, வாயில கையில ஆட்டணும். சரி கைஸ், அதுதான் ஆக்சுவலாக கண்டென்ட் இந்த மாதிரி போடலாம். இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி தான் இது. ஸோ ஆஃப்டர் லாங் பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்போ தாடி இல்லாமல் இருப்போம், தாடிலாம் வந்துச்சு. அந்த வீடியோவில் தாடிலாம் இருக்காதுடா. சரி அந்த மாதிரி அவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பியும் பேக் டு த கண்டென்ட், பேக் டு யூடியூப்.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ லண்டனில் இருக்கோம். லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் 2 பேரும். ஸோ டைம் கிடைக்கிற நேரத்தில் எங்களால் முடிஞ்ச வீடியோஸ் ஏதோ கொஞ்சம் போட்டு பண்ணுறோம். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நீ எதனா சொல்லுங்களா எண்டிங்? விஜய் சேது இப்படிலாம் முடிக்க மாட்டார். இது இன்னும் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவோடது கண்டென்ட்டையும் சேர்த்து இதில் பேசிடுவோம். வி ஃபினிஷ். சொன்ன மாதிரி கீப் சப்போர்ட்டிங். அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. The end. Proto vloggers. Pam.